டாக்டர் சானா பரமலிங்கம் அவர்கள். அவர் இந்த அமைப்பினுடைய நலன் விரும்பி, he is by profession he is a solicitor. He has done his PhD and got a doctorate in law. And அவரை நான் அன்புடன் அழைக்கின்றேன். தலைமை தாங்குகின்ற திரு கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபை தலைவர் அவர்களே, ஆச்வே முருகன் ஆலயத்தினுடைய அறங்காவல் தலைவர் அவர்களே, வசந்தன் குருக்கள் அவர்களே, இந்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த நலன் காலம் வேண்டி நிற்கின்ற ஒரு செயற்பாட்டிற்காக உங்களுடைய உதவிக்கரம் நீட்டுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் கூற ஆசைப்படுகின்றேன். உண்மையிலே இந்த முன்பள்ளிகள் என்கின்ற கல்வித்துறையினுடைய ஆரம்ப நிலையமாக பல காலமாக செயற்பட்டு வந்தாலும், குறிப்பாக இந்த இலங்கையிலே யுத்த அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் பெருகி இருக்கின்ற காரணத்தினாலே கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்கு, சமுதாய மேம்பாட்டிற்காக புலம்பெயர்ந்த பல கண்டங்களிலும் வாழ்கின்ற எங்களுடைய உதவி அங்கு கணிசமாக தேவைப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாட்டிற்காக தன்னை நீண்ட காலமாக அர்ப்பணித்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரன் சச்சிதானந்தம் அவர்கள் உண்மையிலேயே தன்னை அர்ப்பணித்து சமுதாய உணர்வுகளை தீண்டி சமுதாய அனைவரையும் அரவணைத்து இந்த செயற்பாட்டிற்கு, இந்த உதவிக்காக பலரடு ஒத்துழைப்போடும் உதவியோடும் முன்னணியிலே நிற்கின்றார். அவருக்கு உண்மையில் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக, முன்பள்ளிகளை கட்டியெழுப்புவது தொடர்பாக அத்திவாரம் இட்டு கொண்டிருக்கின்றார். அவர் உண்மையிலே எங்களுடைய இந்த விடயம் தொடர்பான ஒரு அம்பாசிடர் என்று நான் கூறுவதிலே தூதுவர் என்று கூறுவதிலே உண்மையில் அர்த்தமுள்ளதான வர்ணை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் யாழ்ப்பாணத்திலே பிறந்திருந்தாலும், இணுவிலை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும், தமிழ் பேசும் பிராந்தியங்கள் அனைத்திற்குமே சென்றிருக்கின்றார். குறிப்பாக நான் வந்திருக்கின்ற வன்னி பிராந்தியத்திலே சிறு கிராமங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்னர் கூட முன்பள்ளிகளுக்கு பொறுப்பான ஒரு இயக்குநரோடு கதைத்த பொழுது இவ்வாறான ஒரு கூட்டம் இருக்கின்றது, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன விடயங்களை கதைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இங்கு சச்சி அண்ணா அவர்கள் வருகின்ற நேரம் எங்களோடு தொடர்பு கொள்வார், எங்கள் எல்லாரையும் வவுனியா நகர மண்டபத்திலே கூப்பிட்டு உரையாடுவார், அதனால் அவருக்கு எங்களுடைய பிரச்சனை தெரியும் என்றார். அதனாலே என்னுடைய பிரச்சனை அதிகம் இருக்கவில்லை. உண்மையிலேயே இந்த சபையிலே இருந்து பேசியவர்கள் யாவருமே தமிழ் பேசும் மாவட்டங்கள் அனைத்திலும் இருந்து பேசியிருக்கின்றார்கள். நண்பர் நித்யானந்தன் அவர்கள் மலையக பிராந்தியத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவார். நான் உங்கள் மத்தியிலே பலர் பேசிய விடயங்களை மீண்டும் இங்கு பேசாது சுருக்கமாக சில விடயங்களை முன்வைத்து விடைபெற விரும்புகின்றேன். நாங்கள் ஓரளவு வயது வந்த தலைமுறையினர் தான் எங்களுடைய மக்களையும் பிராந்தியங்களையும் அவர்களுடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக அக்கறை செலுத்துகின்றோம். எதிர்கால சந்ததியினர், இந்த நாட்டிலே வாழ்கின்ற எதிர்கால சந்ததியினர் நம்முடைய மக்கள் மீது அல்லது எங்களுடைய பிராந்தியங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அக்கறையினை கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்றால் அதில் தவறிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் நான் இங்கு முன்வைக்கின்ற ஒரு வேலை திட்டம் அல்லது உங்கள் அனைவரோடும் சேர்ந்து சிந்திக்க விரும்புகின்ற ஒரு விடயம், அங்கு வாழுகின்ற மக்களை சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, சுயசார்பு நிறுவனங்களாக அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே தமிழ் பிரதேசங்கள், கணிசமான பிரதேசங்கள் நகரங்களாக, மாநகரங்களாக இருக்கின்றன. சில பிரதேசங்கள் கிராமப்புறங்களாக இருக்கின்றன. கிராமப்புறங்களிலே உண்மையில் நாங்கள் இருந்த காலத்தில் அங்கே இருக்கின்ற வசதிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வன்னியிலே ஒரு 2 ஏக்கர் காணியிலே தோட்டமும் அல்லது பயிற்சிகள் செய்யப்படுமானால் அங்கு ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறை உருவாக்கி கொள்ள முடியும். தற்போது கூட
எங்களுடைய வயலை நாங்கள் விதைக்கின்ற வேலைகளிலே முன்பள்ளிகளுக்குரிய காணிகளை அந்த முன்பள்ளி வளாகத்தினை நாங்கள் எங்களுடைய டிராக்டர் ஆலையை உருவாக்கி துப்புரவு செய்து செடி இல்லாமல் ஆக்கி கொடுக்கின்றோம். இதை விட சில பிரச்சனைகளை இங்கு முன்வைப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். கிராமப்புறங்களை எடுத்து கொண்டால் அவர்களுக்கு மின்சார வசதிகள் பெருமளவானவைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள, ஆனால் அதற்குரிய காசை கொடுத்தாலும் அவர்கள் நேரத்திற்கு போய் அதை மின்சாரத்தை கட்ட மாட்டார்கள். ஒரு 2-3 மாத காசு கட்டாமல் அக்யூமுலேட் பண்ணி ஒரு 10,000 15,000 வரமாக இருந்தால் மின்சார சபை வைந்து அந்த மின்சாரத்து இணைப்பை துண்டித்து விடுவார்கள். அதற்கு அவர்கள் மேலதிகமான பணம் செலுத்த வேண்டும். ஆகவே பெற்றார்களையும் நலன் விரும்புகளையும் கொண்டு இந்த முன்பள்ளிகளுக்கு ஒரு காத்திரமான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அவர் அந்த பகுதிகளிலே கிராமங்களிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் உதவி மூலம் அவர்கள் அந்த சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கணிசமான பொருளாதார வசதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த அடிப்படையிலே அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் எனது தயவான அபிப்பிராயம். திரு சச்சி அண்ணா அவர்களும் அரும்பு நிறுவனமும் செய்கின்ற உருவாக்குகின்ற நிதியத்தினாலே உண்மையில் நீங்கள் இங்கு பேசியது போல அவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும். தளபாடங்கள் அல்லது அவர்களுடைய மாணவர்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான பல உதவிகளை செய்ய முடியும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அங்கு வாழுகின்ற முன்பள்ளிகளுடைய பெற்றார்கள், அக்கிராமங்களிலே வாழ்கின்ற நகரங்களிலே வாழ்கின்ற பொது நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், பணம் படைத்தவர்களுடைய உதவிகளை கொண்டு அங்கு ஒரு நிதி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை என்று. இதனாலே சச்சி அண்ணா அவர்களுக்கும் இந்த செயலாளர் அவர்களுக்கும் நான் இன்னும் ஒரு முன்வைக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு வருடமும் இதே நாளிலே நாங்கள் இதே மண்டபத்திலே ஆண்டு விழாவை நடத்துவோம். எங்களுக்குரிய ஆதரவை இந்த முயற்சியினை அங்கீகரிக்கின்ற எமது நண்பர்களை உறவினர்களையும் கொண்டு வந்து இதை ஒரு விருட்சமாக மாற்றுவதற்கு முன்னிய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி டாக்டர் பரமலிங்கம் அவர்களே. அவர் தன்னுடைய உரையிலே இந்த முன்பள்ளி கல்வி நிலையத்தின் ஆரம்பகர்த்தாவை பற்றி கூறியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு என்னை தலைமை தாங்கி இந்த நிகழ்வை நடாத்தும் பொழுது எனக்கும் ஒரு கோரிக்கை விட்டிருந்தார் திரு சச்சிதானந்த அவர்களே. தன்னை பற்றி ஒன்றுமே இங்கே கூடக்கூடாது. இது ஒரு குழுவாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இந்த குழுவினுடைய முயற்சி தான் இதனுடைய கருதி வெற்றி. அதனாலே தன்னை பற்றி தன்னுடைய பெயரை பற்றி ஒன்றும் கூறக்கூடாது என்று என்னுடைய திட்டவட்டமாக கூறியிருந்தார். அதனாலே தான் நான் அவரை பற்றி எதுவுமே கூறவில்லை. ஒரு முறை சச்சி அண்ணாவும் நானும் இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற விடயங்களை பற்றித்தான் கூறியிருந்தேன். அதனை உண்மையிலேயே அது வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இறைவனுடைய சக்தியோ என்னவோ தெரியவில்லை. திரு டாக்டர் பரமலிங்கம் அவர்கள் நன்றாக எடுத்து கூறியிருக்கின்றார். உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெருமான் அவர். இந்த முன்பள்ளி கல்வி, அதாவது ஒவ்வொரு முறையும் தாயகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுடைய அந்த கல்வி தராதரம், மாதாந்த ஊதியம், ஓய்வு ஊதியம் இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு இப்படியான ஒரு முன்பள்ளி கல்வி நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும், அங்குள்ள ஆசிரியர்களுடைய தரத்தை கூட்ட வேண்டும் என்று கனவு கண்டு இப்பொழுது 2-3 வருடங்களாக அயராது உழைத்திருக்கின்றார். அவருடைய அந்த உழைப்பினாலே தான் இன்றைக்கு இங்கே கூறப்பட்டது பொழுது வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலே பல ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த ஆசிரியர்கள் நல்ல ஊதியத்தோடும் வேலை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனையும் நான் தலைவர், இன்றைய நிகழ்வின் தலைவர் என்ற முறையிலே அவரை பாராட்டி உங்களிடமிருந்து ஒரு கைகோசம் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு நித்யானந்தம் அவர்கள். அவரும் ஒரு நலன் விரும்பி. அவருடைய பேச்சுக்களை நான் பல மேடைகளிலே பார்த்திருக்கின்றேன். உற்சாகமான ஆழ்ந்த கருத்துக்களுடன் அவருடைய பேச்சு வல்லமை இருக்கின்றது. அவருடைய அன்பான இந்த நேரத்திலே
அவருடைய கருத்துக்களையும் சச்சன் அவருடைய முயற்சியையும் பாராட்டுமுமாக உங்களை சிறு வார்த்தைகள் கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவு சார்ந்த அவைத் தலைவர் அவர்களே, இந்த அரங்கின் பிரதம விருந்தினராக அமர்ந்திருக்கின்ற எஸ்டி சிவகுமார் அவர்களே, சுவர்ணா சிவகுமார் அவர்களே, ஏனைய பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த முன்பள்ளி திட்டம் தொடர்பாக இலங்கை அரசு முதல் தடவையாக நேஷனல் பாலிசி ஆன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் என்ற ஒரு மிக அற்புதமான டாக்குமெண்ட்டை போட்டிருக்கிறார்கள். இந்த முன்பள்ளி கல்வியை பற்றி இலங்கையின் கல்வி வரலாற்றிலே யாரும் அவ்வளோ அக்கறை கொண்டது கிடையாது. ஆக CWW கண்ணங்கரா அவர்கள் ஒரு தன்னுடைய அவர்தான் இந்த இலவச கல்வியின் தந்தை, பிதாமகன். அவர் அந்த முன்பள்ளியை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு ஆபத்தான மனிதன். அவர் சுதந்திர எல்லாருக்கும் இலவச கல்வியை இலங்கை கொடுக்கலாம் என்று சொன்னார். ஆனால் இந்த மலையக குழந்தைகளுக்கான கல்வியை பற்றி அவர் சொன்னார், அதை பிறகு ஒரு காலத்தில் ஆராயலாம் என்று. ஆனால் இந்த முழு இலங்கைக்குமான இலவச கல்விக்கான பணத்தை யார் கொடுக்குறதுன்றா இந்த மலைநாட்டில் உழைத்து வாழ்கின்ற அந்த பெருந்தோட்ட துறையிலிருந்து தான் அந்த பணமே நிதியீட்டம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த மலையக குழந்தைகளுக்கான கல்வி இப்போது அவசரம் இல்லை என்று கூறியவர் CWW கண்ணங்கரா. அதற்கு அடுத்து FR ஜெயசூரிய என்ற இன்னும் ஒரு பேரதிரிய பல்கலைக்கழகத்தினுடைய டோயினர், கல்வி பேராசிரியராக இருந்தவர். அவரும் இந்த முன்பள்ளி பற்றி பேசியிருக்கிறார். அவரும் இன்னொரு ஆபத்தான ஆள். அவர் இந்த ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சயின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மலைநாட்டில் உள்ள பிள்ளைகள் ஸ்டேட்லெஸ், நாடற்றவர்கள். எனவே அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தால் மலைநாட்டில் வாழ்கின்ற இந்த குழந்தைகளுக்கு அரசாங்க மொழியாகிய சிங்கள மொழியிலே அந்த பாட போதனையை செய்விக்க வேண்டும் என்று அவர் அந்த நூலிலே ஒரு சிபார்சு செய்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு கல்விமானும் இத்தகைய ஒரு முட்டாள்தனமான அறிவுரையை எங்கேயும் கூறியது கிடையாது. குழந்தைகள் தங்களை சொந்த தாய்மொழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் யூனிவர்சலான ஒரு கருத்து. ஆனால் இவர் இந்த சிங்கள மொழி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கெல்லாம் ஆதரவாக இருந்த ஒரு பெருமகன் கல்விமானாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் அமைந்தது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை அரசு ஒரு அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்டை போட்டுக்கிறார்கள். நேஷனல் பாலிசி ஆன் இந்த முன்பள்ளி பற்றியது. அதிலே ப்ரொஃபஸர் WI ஸ்ரீவீர, டாக்டர் GB குலோவர்தன, ப்ரொஃபஸர் எல்சியா கொத்தலாவல என்ற ஒரு கல்வி உலகிலே சிங்கள பெண்மணி, மிக சிறந்த கல்வி புலமை மிக்கவர், டாக்டர் இந்திராணி தலகல என்ற இன்னும் ஒரு கல்வித்துறையிலே பேர் போன இந்த 4 பேரோடு கூடிய 6 பேர் கொண்ட குழு மிக அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்டை தந்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு சென்சஸ் எடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் முன்பள்ளி பாடசாலைகள் எவ்வாறு அமைகின்றன என்பது பற்றிய முதல் சென்சஸ் அதுதான். அதிலே அவர்கள் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட 19,668 ப்ரீ ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட லேசாக வச்சுக்கொள்ளுங்கள், 20,000 முன்பள்ளி பாடசாலைகள் இலங்கையிலே இருப்பதாக அவர்களுடைய சென்சஸ் கூறுகிறது. அதில் 71% ஒன்று குறைச்சிக்கணும், 70% பாடசாலைகள், அதாவது முன்பள்ளி பாடசாலைகள் பிரைவேட், அதாவது தனிநபர்கள் தனி அமைப்புகளால் நடத்தப்படுகிறது. மீதி ஒரு 20%, அதில் ஒரு 70% பிரைவேட், 20% பப்ளிக் பாடிஸ், முனிசிபல் கவுன்சில் போன்றோ அல்லது உள்ளூர் கிராம சபைகள் மூலமாகவோ ஒரு 20%. அப்போ 70, ஒரு 20, 90% போன பிறகு ஆக ஒரு 7% பாடசாலைகள் சமய நிறுவனங்களால், இஸ்லாமிய அல்லது இந்து அறக்கட்டளை, கிறிஸ்தவ மதங்களால் நடத்தப்படுகிறது. மீதி உள்ள 3 NGO-களாக, தன்னார்வ தொண்டர்களால் நடத்தப்படுகிறது. அப்போ இதில் கிட்டத்தட்ட 88% பாடசாலைகள், முன்பள்ளி பாடசாலைகள் கட்டணம் வசூலிக்கின்றன என்று அந்த மதிப்பீடு கூறுகிறது. இதில் 2 வயதிலிருந்து 5 வயதுக்கு வரைப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த முன்பள்ளி பிள்ளைகளாக கருதப்படுகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பிள்ளைகள் இலங்கையிலே அவ்வாறு படிக்கிறார்கள் என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அதிலும் என்ன ஆச்சரியம் என்றால், அதில் அந்த முன்பள்ளி பிள்ளைகள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 50% பிள்ளைகள் தான் இந்த முன்பள்ளி பாடசாலைக்கு போகிறார்கள். மீதி 50% பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதில்லை, அது அவங்களுக்கு தெரியாது. எனவே
அதிலும் கிட்டத்தட்ட அந்த அந்த அறிக்கை கூறுகிறது 30,000 டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள். அதில் 60 வீதமான ஆசிரியர்கள் ஏலெவல் தகுதியோடு இருக்கிறார்கள். ஒரு 10 வீதமானவர்கள் எந்த விதமான தகுதியும் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அது கூறுகிறது. அங்கேயும் இந்த மலைநாட்டு பிள்ளைகள் 43 வீதமான பிள்ளைகள் முன்பள்ளிக்கூடத்துக்கு போவதே இல்லை. இதிலே இது ஒரு அந்த அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்து இந்த அறிக்கை ஒரு ஒண்டர்ஃபுல் நல்ல கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஒரு 10 பிரின்சிபிள்ஸ் தந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு டாக்குமெண்ட். எந்த விதமான அவர்கள் ஒரு அகாடமிக்காக சின்ன குழந்தைகளை மனதில் வைத்து மிக அற்புதமான செய்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு ஏட்டில் இருக்கிறதே தவிர அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கான ரைட் டு லைஃப், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாவர்ட்டியிலிருந்து அவர் வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்றெல்லாம் மிக அற்புதமாக கூறுகிறார்கள். ஆனால் இன்று பார்த்தேன் ஒரு வீடியோவில், நாவலப்பிட்டியில் கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தின் பின் கிட்டத்தட்ட 60 குடும்பங்கள் போறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த முகாமிலிருந்து வெளியேற சொல்லுகிறார்கள். போவதற்கு வீடுகள் இல்லை. அந்த குழந்தைகள் என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த இந்த முன்பள்ளி ஆசிரியர் கஷ்டத்தை கேட்டபோது பெரிய அழுகையாக இருக்கிறது. இந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள வறுமை ஒரு இழிவான வறுமை. அப்படி வறுமை இருக்கக்கூடாது. அந்த அந்த தாய் இது சகிக்க முடிவதில்லை. ஒரு ஆசிரியை படிப்பித்திருக்கிறா ஒரு ஒரு வருமானம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிக ஒரு ஒரு சப்ஹியூமன் லெவலில் நாங்கள் மனிதர்களை நடத்துவது கூடாது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று மலையகத்தில் இந்த ஆட்களுக்கு அவங்க காணியே கொடுக்கிறார்கள் இல்லை. அவங்க 200 வருஷ காலமாக வாழ்கிறார்கள். அந்த தோட்டங்களை பிரித்து சிங்கள ஆட்களுக்கு தாராளமாக கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே வாழ்கின்ற அந்த குழந்தை மக்களுக்கு போதுமான அல்ல, அவங்கள வெளியேற சொல்லுகிறார்கள் அந்த காணிகளை விட்டு. இத்தகைய ஒரு நிலையில் அங்கே வாழ்கின்ற எனவே அடிப்படையில் ஒரு சமமாக மனிதர்களை மதிக்கின்ற ஒரு நாகரிகம் அந்த நாட்டிலே உருவாகும் போதுதான் இத்தகைய டிஸ்கிரிமினேஷன்ஸ், பாரபட்சம் காட்டுதல் போன்றவற்றிற்கு அப்பால் இந்த குழந்தைகள் பயில்வதற்கான ஒரு நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அதில் டாக்டர் ஹரணி அமரசூரிய மிக அண்மையிலே இந்த முன்பள்ளி பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிகரமானது. அங்கே நீங்கள் போய் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே சனங்கள் எவ்வாறு உயிர் வாழ்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த 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 காசுக்கு எந்த பொருளும் இல்லை. அவர்கள் உண்மையில் பல்கலைக்கழக ஆசிரியர்களே கூட கஷ்டப்படுகின்ற நேரத்தில் இந்த மலைநாட்டில் இருந்து ஆக்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடும். அவங்க மலைக்குள்ளே நான் போகிற நேரம் பார்க்கணும், அதே 200 வருஷங்களுக்கு முன்னால் வந்தது போல் அதே வருமா 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க கூட இயலாது என்று கூறுகிறார்கள். அந்த 1000 ரூபாய் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? அங்கே பல்கலைக்கழக மலைநாட்டிலிருந்து போகிற பிள்ளைகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கான ஒரு விழாவிலே பங்கு கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகளை பார்த்தேன். சாதாரணமாக யூனிவர்சிட்டிக்கு கேர்ள்ஸ் வந்தாலாம் அதில் ஊழி ட்ரெஸ்ஸுகள்லாம் முடித்து அட்டகாசமாக வருங்கள் பல்கலைக்கழகங்கள், பட்டுப்பூச்சிகள் போல. இந்த குழந்தைகளை பார்க்குறேன், அவங்களுக்கு அந்த சாரிகள் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த தாய் தப்பன காசு இருக்கவில்லை. அந்த இளம் பிள்ளைகள் நிற்கிறதுகள் பாவமாக இருக்குது பார்க்க. அவர்களுக்கு ஜெஃப்னாங்க போய் படிக்கிறதுக்கு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து அனுப்ப கூட அவர்களும் காசு இருக்காது. செப்பல் எங்கே வாங்குவது, சாரி எங்கே வாங்குவது, ஒரு நகையை எங்கே வாங்குவது, அந்த பிள்ளைகளை பார்க்க மிக பரிதாபகரமாக இருந்தது. இத்தகைய ஒரு சூழலில் கிட்டத்தட்ட இங்கே ரவிசங்கர் கூறினார், கிட்டத்தட்ட 70 முன்பள்ளி பாடசாலைகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க நான் ஆச்சரியமுற்றேன். இத்தகைய நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்கிறது. சச்சிதானந்தன் அவர் எங்கே ஒரு சின்ன எறும்பு மாதிரி அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு ராமநாதன் காலேஜை போய் புனருத்தாரணம் செய்ய வேண்டும், அதுக்கு லட்சக்கணக்கான காசுகளை சேர்த்து அதை செய்யக்கூடிய சச்சிதானந்தன் மிக பொறுப்போடு இந்த ஏரியாவை எடுத்து செய்திருக்கிறார். அது மிக முக்கியமான பணியை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அவருடைய பணி வெற்றி பெற வேண்டும், இந்த அரும்பு விருட்சமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் நித்யானந்தம் அவர்களே. நமது முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி முயற்சிக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவர்களுடைய கருத்துக்கள். நன்றி. அரும்பின் தலைவர் திரு சச்சிதானந்தம் அவர்களுடைய கருத்தினை இறுதியாக
கேட்கலாம் என்று இருந்தேன். ஆனால் அவர் அதற்கு உதர்வாக தன்னுடைய கருத்துரையை உங்களுக்கு கூற விரும்புகின்றார். அதனைத் தொடர்ந்து இங்கு 4 பேரை எங்களுடைய மேடையிலே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு மாத்திரமல்ல இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த விதத்திலே கவுன்சிலர் பரம் நந்தா அவர்கள், மிஸ்டர் நவீந்திரன் அவர்கள், ஸ்ரீரங்கன் அண்ட் மிஸ்டர் கணேசமூர்த்தி, தயவுசெய்து நீங்களும் இந்த மேடையில் வந்து சச்சிதானந்தம் தலைவர் அரும்பு அவர்களுடைய பேச்சின் பின்னர் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவருக்கும் மேடையில் இருக்கின்ற எனது நண்பர்களுக்கும் சபையில் இருக்கும் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். நான் சில அவதானிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன். பேசுவதற்கு நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. காரணம், கூட்டத்தை 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் கூட்டம் 1 மணித்தியாலம் தாமதமாகி 5 மணிக்குத்தான் கூட்டம் ஆரம்பமானது. ஆகவே சபையில் இருக்கின்ற அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, அடுத்த முறை நாங்கள் கூட்டம் போடும் பொழுது குறித்த நேரத்துக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேணும். 1 மணித்தியாலம் தாமதமாகினா கூட்டத்தை நாங்கள் 1 மணித்தியாலம் பிந்தி முடிக்க இயலாது. எத்தனையோ பேர் போக வேணும். ஆகவே நான் நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை நீண்ட நேரம் ஆற்ற விரும்பவில்லை. முதலாவதாக இந்த மேடையில் இருக்கின்ற சிலரை பற்றி நான் கூற வேண்டும். சிவஸ்ரீ வசந்தன் குருக்கள் ஐயா, அடுத்த போல் எங்களுடைய விமர்சகர் நித்யானந்தன் அவர்கள், அடுத்தது இந்துசேகரன் அவர்கள், மற்றது டாக்டர் பரமலிங்கம், இவர்கள் எல்லாம் எங்களுடைய அரும்பனுடைய நலன் விரும்பிகள். அவர்கள் நல்ல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அவர் எங்களுடைய அரும்பனுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றது எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்தாப்போல் திரு சிவகுமாரன் அவர்கள், அவர் ஸ்கொட் பிரசிடெண்ட்டாக இருக்கின்றார். அவர் ஸ்கொட் பிரசிடெண்ட்டாக இருந்து கொண்டு முன்பள்ளி கல்விக்கு எவ்வளவு உதவியை செய்திருக்கின்றார். டாக்டர் பரமநாதனும் அவர் இருவருடைய உதவியால் தான் வவுனியா பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு இந்த டிப்ளமா பயிற்சி ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து விவசாயம் வந்து எங்களுடைய அரும்பு நிர்வாகத்தில் அவரும் ஒரு அறங்காவலர். சூரிப்பிள்ளை பாலசிங்கம் அவர் ஒரு காப்பாளர். மற்றது கனகசுந்தரம் அவர்கள் இன்றைக்கு உதவி செய்தபடியாகத்தான் எங்களுக்கு இந்த அறங்காவலர்கள் சபை, நிர்வாக சபை, அவரை உள்ளிட்டு நாங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் சொல்கிறோம். இந்த மண்டபம் இலவசமாகவும் இன்று எங்களுக்கு உணவும் எங்களுக்கு தரப்போகின்றார்கள். இவ்வளவு நேரம் தேநீர் கோப்பி தந்தார்கள். அதற்கு நான் நன்றி கடனாக இருக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் நன்றி கடனுங்க. அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. அடுத்து பரமநாதன் டாக்டரை சொல்லிட்டேன். இந்து சேகரன் சைவ முன்னேற்ற சங்கம், சூரியப்பிள்ளை சைவ முன்னேற்ற சங்கத்தினாலும் எங்களுக்கு நிதி உதவி கிடைச்சது. கிழக்கு மாகாணத்துக்கும் வவுனியா யூனிவர்சிட்டிக்கு நிதியுதவி கிடைச்சது. அதுக்கு குறிப்பாக திரு பாலசிங்கம் அவர்களுக்கு நன்றியுடைய. அடுத்து டாக்டர் பரமலிங்கம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவருடைய ஒன்றை சகோதரன் வீட்டில் போய் நான் அவருடைய அது நெடுங்கடியா அங்கே போய் அவர் ஒரு நாள் தங்கி இருந்து அவருடைய முன்பள்ளியில் நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டு வந்திருந்தேன். மிக்க நன்றி. அடுத்தது பரமநாதன். என்னுடைய தலைச்சுமை பாரத்து எல்லாத்தையுமே அவர்கிட்டத்தான் இப்போ இறக்கி இருக்கின்றேன். எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கின்றார், தொடர்ந்தும் அவர் செய்வார். நான் 22ஆம் ஆண்டு குருகுல் ராஜா முன்னாள் வடமாகாண கல்வி மந்திரிக்கு பிரத்யேக செயலாளராக இருந்த அமரர் சண்முகநாதன் அவர் தான் என்னை 22 பிப்ரவரி மார்ச்சில் தொடர்பு கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி, அவர் உதவி செய்ய சொல்லி கேட்டது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வேதனத்துக்கு. அப்போ எனக்கு அதுக்கு எப்படி உதவி செய்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு 10 ஜூம் மீட்டிங் இங்கே இருந்து அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கிறவர்களையும் அங்கே இருக்கிறவர்களையும் ஜூம் மீட்டிங் மூலம் பேசினதிலிருந்து சிக்கல் கூடுதலாக இருந்த காரணத்தினால் நான் நவம்பர் மாதம் அங்கேயே போயிட்டேன். அங்கே போயிருந்து கல்வி அதிகாரிகள் முன்பள்ளியோட சம்பந்தப்பட்டவர்களோட பேசி பார்த்த பொழுது
ஒரு அமைப்பு மூலம்தான் இதை செய்யலாம்ன்றதுக்காக ஒரு அமைப்பு கல்வி அபிவிருத்தி குழுமம் என்றதை நான் இணுவில் சைவமாஜன வித்தியாசையில் ஆரம்பித்து இப்பொழுது கவர்னராக இருக்கின்ற வீரநாயன் அவர்களைத்தான் முதலாவது தலைவராக நாங்கள் நியமித்திருந்தேன். அதில் வேறு பலரும் இருந்தார்கள். பிறகு லண்டன்லேயும் வந்து நான் ஒரு பிரான்ச் அதையும் தொடங்கியிருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு தெரியும் தானே, அரசியல் கட்சிகள் பிரியும், ஆயுத குழுக்கள் பிரியும், என்ன கோவில்கள் பிரியும், அதே மாதிரி என்னுடைய குழுவும் பிரிந்து விட்டது. அதனால தான் இப்போ அரும்பு என்ற நிர்வாகத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். அதையுமே அது எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் நிலைத்து நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது மாத்திரமில்லை, நீங்கள் வந்திருந்துக்கின்ற அத்தனை பேரும் உங்களுடைய பெயர் விலாசம் தொடர்புகளை தந்துட்டு போகும். நீங்கள் எல்லோரும் நீங்களோட தொடர்ந்து வர வேணும். நீங்களும் அங்கத்தவர்களாக இணை அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அடுத்தாப்போல் அந்த ஆசிரியருடைய ஒளிப்பதிவு, அப்பொழுது ஒளிப்பதிவு கேட்டிருந்தீர்கள். அதிலும் பார்க்க நான் மேலே எதுவும் சொல்லவில்லை, எவ்வளவோ சொல்லலாம். நான் கிழக்கு மாநிலத்தில் ஒரு மீன்பிடி கிராமத்துக்கு போனேன். அங்கே போய் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி விசாரித்து கொண்டு போய்க்கல. அந்த முன்பள்ளி டீச்சர்ஸுக்கு கிடைக்கிற வேதனம் வந்து விலை குறைவு. இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு அந்த பக்கங்களில் பெரிய மோசம். மட்டக்களப்பு மற்றது மலையம் எல்லாம் மிக மோசம். அந்த டீச்சர்ஸுக்கு சம்பளம் சில நேரம் விலை குறைவு. அப்போ ஏன்னு கேட்ட பொழுது பெற்றார் தந்தால் தான் அந்த சம்பளம் கொடுக்குறது. அவைக்கு ஒரு 4000 ரூபா தான் கிடைக்கும் மாதம். அப்போ ஏன் பெற்றார் கொடுத்தா என்னென்று கேட்டால், பெற்றார் கூடுதலானவை மீனவர்கள். மீன் பிடிக்க போய் மீன் வந்தால் விற்றா அந்த காசு கொடுப்படும். மீன் விராட்டா விற்க இல்லாது. ஆசிரியர்களுக்கும் காசு இல்லை, அவைக்கு வீட்டிலும் காசு இல்லை. இப்படியான நிலவரம் பல இடங்களில். இது வெளியில் இருக்கிறவைக்கு தெரியாது, போனால் தான் தெரியும். ஆகவே அது ஒரு அனுபவம். வடமாகாணத்தில் சில முன்பள்ளி அதிகாரிகள் கூட இவ தொண்டராசிரியர்களாகத்தானே வந்தவை, இவைக்கு நீ என்ன வேணும், பேசாமல் கிடைக்கிறத வாங்கி கொண்டு போய். அப்போ அதிகாரிகள் கூட அவ்வளவு அக்கறை இல்லை. அப்புறம் கணக்கு அப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். யாழ்ப்பாணத்து சமூகம், தமிழ் சமூகம் மிகவும் கீழ்நிலையில் இருக்குது. எப்படி கீழ்நிலை இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேன். ஏன்னு சொன்னால் பெரிய மாடமாகளோட சில வீடுகள் இருக்குது, சில வீடுகள் கல்யாண மண்டபங்கள் இருக்குது, சில பள்ளிக்கூடங்கள் மண்டபங்கள் இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் இந்த ஜிடிபி அது வந்து இந்த ஜிடிபி தமிழ் என்ன சொல்கிறது, ஜிடிபி அந்த ஜிடிபி வந்து குரோஸ் நேஷனல் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இல்லையா, வடமானத்தை பொறுத்தவரையில் 4-5 வீதத்துக்கு தான் இருக்குது. இந்த உற்பத்தி பொருள் விற்பனையானால் தான் அது கூட வரும், அது அங்கே இல்லை. அப்போ அரசாங்க சம்பளமும் வெளிநாட்டு மக்களில் இருந்துட்டு போகிற புலம்பெயர் இதில் தான் இது ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ இந்த காசில் தான் டியூஷனுக்கு போன என்ன அப்படி எல்லாம் வெளிநாட்டு ஒரு பகட்டு ஒரு தற்காலிகமான எதிர்காலத்தில் எங்களோட சமூகம் மேலே வர வேணுமா இருந்தால் இப்போவே முன்பள்ளி பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் எதிர்கால நிலைக்கும். இதை நீங்கள் நல்ல வடிவாக ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஆராய்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னால் வேலை கஷ்டம் உங்களுக்கு விளங்குறதுங்க. போனால் எல்லாம் பகட்டாக இருக்கும், எல்லாம் பகட்டாக தான் இருக்கும். இதை விட நான் மேலே ஒன்று சொல்லுவதற்கு இல்லை. இன்னும் இங்கே சபையில் இருக்கிற சில பேருடைய கருத்தும் சொல்லுவார்கள். எல்லோருக்கும் எனது நன்றி, வணக்கம். நன்றி சச்சிதானந்தம் ஐயா அவர்களே. அடுத்ததாக எங்களுடைய கவுன்சிலர் பெரம் நந்தா அவர்களை மேடைக்கு அழைத்து சில கருத்துக்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஏற்கனவே இங்கு பலர் கருத்துரை ஆற்றியிருந்தார்கள். கலாநிதி நித்யானந்தன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட இந்த ப்ரீ ஸ்கூலை பற்றி கூறியிருந்தார். அந்த ப்ரீ ஸ்கூல் இது 2018ஆம் ஆண்டு அகிலவராஜ் அவர்கள் கல்வி மந்திரியாக இருக்கும் பொழுது ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் துறைக்கு கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது
நான் அங்கு போயிருந்த பொழுது கேட்டிருந்தார்கள் இப்படி ப்ரீ ஸ்கூலை பற்றி நாங்கள் அறியோனும் யூகேயில் ஏதாவது உதவி செய்ய இயலுமாண்டு கூறியிருந்தார். ஆகவே அவர்கள் கூறிய அந்த தூதுக்குழு ஒரு கிழமை சட்டனில் லியோ அகாடமி மற்ற கிரீன் ஷோ அகாடமி இந்த 2 அகாடமியிலும் ஒரு கிழமை அவர்களுக்கு என்ன மாதிரி ப்ரீ ஸ்கூல் நடத்துகிறோம், அகாடமி சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுண்டு அந்த அகாடமி சிஸ்டத்தை பற்றி 2020ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் கதைச்சு அதுக்கு பிறகு தொழிற்சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தபடியாக அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம், அதாவது ரணில் அரசாங்கம் கூடுதலாக இந்த கல்வியில் அக்கறை எடுத்திருந்தார்கள் என்றால் ரணில் முந்தி மினிஸ்டராக இருக்கேயும் எஜுகேஷன் மற்றது எம்பவர்மெண்ட் யூத் அதுகளில் தான் இருந்தவர், மற்றது டெக்னாலஜி அதில் இருந்தபடியால் அவர் ஒரே எஜுகேஷன் தான் காட்சி கொண்டிருப்பார். இப்போ ஹரணி அமரசூரியாவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமிக்கை. ஏனென்றால் இவ்வாறான ஊக்கம் உயர்மட்டத்தில் இருந்தால் தான் நாங்கள் கீழ்மட்டத்தில் இந்த கல்வியை அபிவிருத்தி செய்யலாம். ஆகவே இப்பொழுது இதுக்கு எல்லா இடங்கள்லையும் எங்கு போனாலும் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இங்கே எல்லோரும் கூறியவாறு இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து, மற்றது ஒரு கிராமம் முன்னேறினா தான் நகரம் முன்னேறும். அது எங்களுடைய அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரே அவர் கூறிக்கொண்டிருப்பார். அதை ஔவையாரும் சொல்லியிருக்கார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உய கோன் குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று எல்லாம் அடிப்படையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் இது இப்பொழுது இந்த அரசாங்கம் இங்கே எவ்வாறு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று இந்த லேபர் கவர்மெண்ட் இந்த வருஷத்தை பிரகடனப்படுத்தி இருக்குதோ அதேபோல் இந்த இங்கு இருக்கின்ற ஆலயங்கள், அதாவது சைவ ஆலய ஒன்றியம் 55 ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த வருடத்தை இந்த அரும்புக்காக ப்ரீ ஸ்கூலுக்காக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி செய்ய போகிறோம் என்று அந்த ஆலயங்கள் இந்த லிட்ரேச்சரில் வச்சு அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு இதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்து சேர்த்து ஒவ்வொரு ஆலயமும் ஒரு 5000 பவுன் கொடுத்தாலே அவர்களுக்கு தேவையான நிதி எல்லாம் வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு முறையும் விழா வச்சு கொண்டிருக்க தேவையும் இல்லை. நிரந்தரமான ஒரு வைப்பில் வைக்கிறதுக்கு ஒரு 2 கோடி 3-4 கோடி வந்துவிடும். ஆகவே இதில் இங்கு வந்திருக்கின்ற எல்லா ஆலய தலைவர்களும் இதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு இதனை நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு இது திரு சத்யா அவர்கள் எனக்கு ஒரே அங்கே நடக்கின்ற ட்ரைனிங் மீட்டிங் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டிருப்பார். பிறகு ஏதாவது உதவி அங்கே உள்ள ஆக்கள் எனக்கு என்னுடைய பிரதர் இன் லோ அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், அப்போ ஒரே அவர்களோட கதைக்க சொல்லுவார். பரம்நாதன் அவர்களும் அவருடைய ஊருக்கு ஏதாவது செய்கிறதுக்கு கதைக்க சொல்லுவார். ஏனென்றால் என்னதை நாங்கள் இங்கே சொல்ல வாரோம் என்றால், நாங்கள் எல்லோரும் நாங்கள் என்று சொல்லக்கூடாது, என்னை பற்றி தான் நான் கதைக்கலாம் என்ற பிறகு சொல்லுவீனும் நீ என்று சொல்லுவேன். நான் தீவிலிருந்து வந்தேன். நான் என்றால் தீவு என்றால் முந்தி தீண்டப்படாத ஆக்கள் மாதிரி. அப்போ நான் தீவிலிருந்து வந்தேன். எனது தாப்பன் ஆக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்தவர்கள். அவர்கள் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை சொல்லி வளர்த்தபடியால் தான் நாங்கள் கொஞ்சமாவது நல்லா வந்திருக்கிறோம். கொஞ்சமாவது நல்லா வந்திருக்கோம்னு சொல்லலாம், கொஞ்சமாவது நல்லா வந்திருக்கோம். ஆகவே அதே மாதிரி இவர்களும் அதைத்தான் சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் படித்து வந்தபடியால் அடுத்த தலைமுறையும் இந்த கஷ்டப்படாமல் அவர்களுக்குரிய கல்வி அறிவுகளை நாங்கள் கொடுக்கணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இவ்வாறான இதுகள் நடைபெறுகிறது. ஆகவே இதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். மீண்டும் அதை நான் சொல்லுகின்றேன், ஆலயங்கள் இதில் கூடுதலாக அக்கறை எடுத்து இந்த வருடம் இந்த ஏப்ரலோட புது வருடம் இருந்தது. ஆகவே இதனை இந்த அரும்புக்காக பிரகடனப்படுத்தி, இந்த ப்ரீ ஸ்கூலுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று பிரகடனப்படுத்தி இந்த வருடம் முடிவுக்குள்ள ஒரு தொகையே எல்லா ஆலயங்களும் கொடுத்தா இதுக்கு நல்லதாக இருக்கும் என்ற ஒரு ப்ரொப்போசலை முன்மொழிந்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசின நந்தா பற்றி அறிமுகப்படுத்தினாரோ தெரியல. கவுன்சிலர் மாத்திரமில்லை, அவர் ஊரில் நயனாதேவி கோவில் அவர்களுடைய பரம்பரை கோவில் என்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லி அறிமுகப்படுத்துகின்றேன். அடுத்ததாப்பில் நான் தலைவர் வேலையை நான் எடுக்கிறேன். 2-3 பேர் பேசினோம்.
இந்த 7 மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறதா இருந்தது. இப்போ இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் கெதியாக முடிக்கணும். நான் இந்த சொற்பொழிவை 7 மணிக்கு முடிக்கிறதுக்கு யோசிக்கின்றேன். அடுத்ததாக 2 பேர் நவேந்திரன் பேசவில்லை என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய ஸ்ரீரங்கனுக்கு முன்னுக்கு இந்த ஃபேஸ் என்ற ஒரு நிறுவனம் இங்கே இருக்கிறது. அங்கே அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரியும். அவர்கள் பல 35-40 முன்பள்ளிகளை நடத்துகிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். பல விதத்தில் அவர் ரவிசங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்கின்றேன். ஃபேஸ் நிறுவனமாக ஒரு 3 நிமிஷம் பேசுனீங்களா போதும். அடுத்தா போல ஸ்ரீரங்கம் அவர்களும் பேசணும். எல்லோருக்கும் வணக்கம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் நிகழ்ச்சியை பார்க்கத்தான் வந்தேன்னா என்ன பேச சொல்லி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எங்களோட நிறுவனத்தின் பேரை எங்களோட நிறுவனத்தை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. இந்த இன்னொரு ஆர்கனைசேஷன் இதில் எங்களை பற்றி சொல்கிற சரியில்லை. ஆனால் சிம்பிளான ஒரு இது, நாங்கள் 40 பாடசாலைகள் இல்லை 70 பாடசாலைகள் செய்கிறோம். அதில் 1342 ஸ்டூடெண்ட்ஸ், 125 டீச்சர்ஸ், 11 மாவட்டம், மலையகம் உட்பட. அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இருக்க டீச்சர்ஸ்ன்ற பிரச்சனை அன்ட்ரைன்டு கன பேர். டிப்ளமாஸ் வச்சிருக்கணும், ஆனால் அது உண்மையிலேயே அந்த டிப்ளமா காணாது. இப்போ யூனிவர்சிட்டியில் படிப்பிச்சா அவர்கள் இன்னும் பெட்டராக இருப்பார்கள். அப்போ உண்மையிலேயே இப்போ எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் நிறைய செய்கிறோம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே டீச்சிங் தான் முக்கியம். டீச்சர்ஸுன்ற ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு உதவிகள் செய்ய விருப்பம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஆனால் எங்களுக்கு சத்துணவு கோஸ்டே வெரி ஹாய். 1300 பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்குறோம். அதை விட டீச்சர்ஸுன்னு சம்பளம் இவையை விட கூட கொடுக்குறோம். அதாவது மாகாண சபையை விட நாங்கள் சேர்த்து இப்போ 15,000க்கு மேலே கொடுக்குறோம் டீச்சர்ஸுக்கு. ஸோ எங்களோட கோஸ்டால் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் அவருக்கு உறுதிமொழி வழங்கி இருக்கிறோம். எங்களோட டீச்சர்ஸுன்ற ட்ரைனிங் கோர்ஸை நாங்கள் கட்டாயம் அவைக்கு பே பண்ணலாமன்றது. ஆனால் உங்களுடைய சப்போர்ட்டை அவங்க கொடுங்க. டீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது உண்மையாக நாங்கள் இதை தொடங்கும் போது எதிர்பார்க்கல இது சரியான காசு இருந்தால் காணுமென்னு நினைச்சோம். ஆனால் உண்மையிலே காசு ஒரு பகுதி தான். உண்மையிலே இந்த டீச்சர்ஸுன்ற ட்ரைனிங் இதுகள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் சரியான கஷ்டமான ப்ராஜெக்ட். ஸோ இவன் பங்களிப்பு நிறைய இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் இதை விட திறம்பட செய்யலாம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நான் டைம் எடுக்க விரும்பல. தேங்க்யூ வெரி மச். திருவாளர் ஸ்ரீரங்கன் அவர்களை சில வார்த்தைகள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது சிரம் சார்ந்த வணக்கம். மிக கவலையான விஷயம், தமிழ் மக்களை பிடித்தல் ஒரு சாபக்கேடு. நல்ல காரியத்தை செய்கிறவர்கள் புறம் தள்ளி வைப்பது. அதை நாங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் முன்னேற முடியாது. சச்சி அண்ணா அவர்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை இந்த நாட்டுக்கு 67ஆம் ஆண்டு வந்தவர் என்று நினைக்கிறேன். இதுவரை பல நல்ல காரியங்களை தள்ளி இருக்கிறார். பின்னுக்கு தான் இருப்பார். அவரை இன்னும் பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள். சரியான கவலை. காரணம், தனிமரம் தோப்பாது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை தோப்பாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுவும் சமூக சேவையை புறக்கணிப்பது எமது வாழ்நாளில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநியாயமான செயல் என்று தான் சொல்லுவேன். இந்த நாட்டுக்கு வந்தவுடன் அவர் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பதவிகளை வகிச்சிருக்கிறார். லண்டன் சுயம் கோயிலை உருவாக்கி இருக்கிறார். அதன் காரண கர்த்தா மூலப்பொருள் அவருடன் இணைந்தவர்களும் இருக்கிறார்கள். அதுக்கு அத்திவாரம் விட்டவர் திரு சச்சி அவர்கள். அதே மாதிரி இந்த முன்பள்ளியை கொண்டு வந்து அதிலும் கூட அவரை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பத்திரிகையில் அவர் மன்னர் வேறு இடங்களுக்கு போய் அவர் உரையாடியதை பார்த்திருக்கிறோம், புலகாங்கிதப்பட்டிருக்கிறோம். அதை பொறுக்க முடியாத ஒரு சிலர் அவரை கழித்து வைத்தது மனவேதனை. இங்கே இனிவில் ஒன்றியத்தை கூட திரு சச்சி அண்ணா ஆரம்பித்து எங்களுடைய கிராமத்துக்கு நாங்கள் செய்கிறோம். தம்பி நவேந்திரன் போன்ற இளைஞர்கள் இப்பொழுது பொருட்படுத்தி நடத்துகிறார்கள். நல்லொரு டீம் என்றாலும் சச்சி அண்ணா அது தான் என்று பெயரெடுக்கவில்லை. அவர்தான் ஆரம்பித்தது. நாங்கள் கிராமத்துக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த முன்பள்ளி இதுக்கு நாங்கள் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். இது 2வது கூட்டம். அடியேன் கலந்து கொள்ற ஒரு 2வது கூட்டம். முதல் கூட்டத்திலே குறிப்பிட்டேன், மன்னிக்கவும் தொண்டை கொஞ்சம் சரியில்லை 2 நாளாக. முதல் கூட்டத்திலே எங்கள் ஆலயத்தில் நடந்த பொழுது குறிப்பிட்டேன், சச்சண்ணாவுக்கு ஒரு விண்ணப்ப பத்திரம் தயாரித்து நீங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுங்கோ என்று 15 பவுண்ட் கேட்டார் அந்த ஐயா.
அதை இதுவரை செய்யவில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் அவருக்கு மனித வலு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பதை பத்திரிகை மட்டுமல்ல, இங்கே நேரடி சாட்சியாக சட்டத்தரணி பரமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த முன்பள்ளியை பேசினோம் கலைந்தோம் என்று இருக்காமல் நாட்டுக்கு ஏதாவது செய்தோம் என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். 3 வேளை சாப்பிடுறோம், அடுத்த நேரம் என்ன சாப்பிடுவோம் என்று யோசிக்கிறோம். அங்கே ஒரு வேளை சோற்றுக்கு கஷ்டப்படுகிறார்கள். எமது ஆலயம், அதாவது உங்களுக்கு தெரியும், கனவுதிர்க்கு அம்மன் ஆலயம், திருத்த விவசாயம் இருக்கிறார், சேர்ந்த அடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தொடங்கின அந்த பணி 3 ஒரு பகுதி வருமானத்தில் அனுப்ப வேண்டும் என்ற பகுதி பல மக்களின் பசிப்பிடியை போக்க உதவி கொண்டது. காரணம், பசி தீர்க்காவிட்டால் படிக்கவும் முடியாது. வன்னிக்கு போன பொழுது நான் பார்த்தேன், நமது ஆலயம் பால் வழங்கும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதிகாலையில் 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் வந்துள்ளார்கள், களைத்திருப்பார்கள், சாப்பிட்டு பால் எப்போ வரும் என்று பார்த்து கொண்டு அந்த பசுப்பாலை குடித்தால் அவர்கள் ஒரு சக்தி வருகிறார்கள். அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு உணவுந்தவை உடைந்தவை, அதை விட கல்வியும் அவசியம். உணவிருந்தால் தான் கல்வியை படிக்கலாம். அந்த வகையிலே திரு பரமனான் அவர்களை நான் குறிப்பிட்டு கூற வேண்டும். பதுளையில், அதாவது நித்தி அவர்கள் பிறந்த அந்த ஊரிலே 20 வருடங்களுக்கு முன்னதாக, அப்பொழுது எமது ஆலயத்தில் திரு கருணலிங்கம் அவர்கள் இருந்தவர், அந்த இடத்திலே போய் அந்த மக்களின் வாழ்க்கை நிலையை பார்த்து அவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை, அங்கு உள்ள ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்து பண உதவி செய்தோம். அது சென்ற சில வருடங்களுக்கு முன்னால் அது நிறைவு பெற்று அங்கே சில பிள்ளைகள் வச்சு பராமரிக்கப்படுகிறார்கள். இது எங்களுக்கு மிக, யார் செய்தாலும் பரவாயில்லை, அதில் எங்களோட பங்களிப்பு என்னதென்று தான் யோசிக்க வேண்டும். நான் தான் செய்ய வேண்டும் இல்லாமல் எங்களால் முடியும், செய்பவரை முந்தள்ளி விட வேணும் என்று கூறி இந்த முன்பள்ளிக்கும் அதே போல மலைய மக்களை நித்தி அவர்கள் கூறியிருந்தார். கண்ணால் பார்த்திருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம். கவலைப்பட்டு அதில் மேலே நாங்கள் உணர்ச்சி வசப்படலாம், ஆனால் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. இன்றைய கேள்வியும் அதுதான், எப்பொழுதும் உள்ள கேள்வி. எங்களால் முடிந்தளவு அள்ளி கொடுக்காவிட்டாலும் தயவு செய்து கிள்ளியாவது கொடுப்போம். மலையக மக்களின் கல்வி, இப்பொழுது எமது ஆலயம் அண்மை காலமாக எடுத்திருக்கும் திட்டம் மலையக கல்வியில் ரவீந்திரன் என்ற ஒரு அன்பர், அந்த மலையகத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்கிறார் தெரியலை, அவர் அதை முயற்சி பண்ணியிருக்கிறார். மலையக மக்கள் படிக்க வைக்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்டை உயர்த்த வந்த மக்களை காலடியில் வைத்து உதைக்கிறோம், அமர்த்துகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அந்த மக்கள் சார்பாக எங்கள் சகோதரர்கள் இங்கே பரம்நந்தா தீவை பற்றி குறிப்பிட்டார். நாங்கள் எல்லோரும் தீவுதான் என்பதை, தீவார்கள் என்பதை மறக்கக்கூடாது. காரணம், இலங்கையே ஒரு தீவா, கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. அது பெருந்தீவு, இது சிறுதீவு, அவ்வளவுதான் வித்தியாசம் என்று கூறி நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும், எங்களால் முடிந்தளவு கை கொடுப்போம் என்று ஒரு தொடர்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் சந்திப்போம். தயவு செய்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபார்மை நீங்கள் செயற்படுத்துங்கள். சச்சின் அவர்கள், நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான அந்த அப்துல் ஹமீத் அடிக்கடி கூறுவார், எல்லா சமயங்களுக்கும் பொதுவான அந்த கடவுளை அடியேன் வேண்டுகிறேன், அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். நீங்களும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்கள், அந்த பெருமகன் வாழ்ந்தால் நாங்கள் வாழுவோம். ஸ்ரீரங்கன், நான் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். அவர் அன்பு மேலிட்டால் ஒன்றியத்தை நான் ஆரம்பித்தேன் என்று சொல்லிவிட்டார். உண்மையாக நான் ஆரம்பிக்கவில்லை. இங்கு திருமுருகன் வந்த பொழுது விவேகானந்தன் மற்றவர்கள் எல்லாரோடும் முயற்சி செய்தான் அந்த ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டது. நானும் அதற்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறேன், அதுதான் உண்மை. அடுத்த அப்போ 13ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு வரையிலே கனக சுந்தரம் அவர்கள் இருந்த சமயம் ராமநாதன் கல்லூரி புனருத்தான காரணமாக நான் நிதி கோரிக்கை விட்ட பொழுது அவரும் சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து 5000 பவுன் வரையிலே உதவி செய்திருந்தார்கள். 10,000 பவுன், மன்னிக்கவும், 10,000 பவுன் வரையில் 10,000 பவுன் உதவி செய்திருந்தார். அதனால் எனக்கு மொத்தம் 1.5 கோடி சேர்ந்து அங்கே கட்டட வேலைகள் செய்திருந்தேன் அந்த நேரம். அதே போல அவர் இப்பவும் உறுதிமொழி கொடுக்கிறார். உயர்வாசற்குன்று முருகன் ஆலயம் ஆரம்பித்ததிலிருந்து சைவத்துக்கும் தமிழுக்கும் கல்விக்கும் கரங்கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். என்றும் இதை தொடர்ந்து கொண்டே இருப்போம். உங்களுக்கு என்றும் எமது ஆதரவு தருவோம்.
உயர்வாசற்குன்று முருகன் தலைவர், உயர்வாசற்குன்று நிர்வாகம் சார்பில் அவர் இதை தந்திருக்கின்றார். ஒரு அறங்காவலர் சபை சார்பில் தந்திருக்க அதுக்கு மிகுந்த நன்றி. லண்டன் ஸ்வங்கோவில் ஆரம்பகால அறங்காவல் ஒருவரான கணேசமூர்த்தி எனது நண்பர், மன்னாரை சேர்ந்தவர். இப்பொழுது சில வார்த்தை பேசுவார். நான் மன்னாரில் போய் நானாண்டன் என்ற இடத்துல ஒரு இரவு தங்கியிருந்தேன். ஒரு முன்பள்ளி ஆசிரியர் வீட்டில். அந்த பக்கத்தில் ஒரு எப்படி மன்னாரில் ஒரு கூட்டம் கூடுவதற்காக நிதி நான் கேட்ட பொழுது கணேசமூர்த்தி அவர்கள் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மன்னாரை சேர்ந்தவர்களிடமிருந்து 1,00,000 ரூபாய் பெற்று தந்தார். அந்த மன்னாரில் நடந்த கூட்டத்துக்கு நான் அந்த பக்கத்தில் அரச அதிபருடைய உதவியோடும் மற்ற அரசு அதிகாரிகள் பிரதேச சபையில் இருந்தவர்களுடைய உதவியோடும் தான் அந்த கூட்டத்தை நடத்தினான். அந்த பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் வருவதற்கு போக்குவரத்துக்கு கஷ்டப்படுவார்கள். அதன்படியாக அவர்களுடைய போக்குவரத்துக்கு உதவி செய்யும்படி கவர்மெண்ட் ஏஜென்ட் எனக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போ அந்த கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸு கிட்ட வந்தவ 150 டீச்சர்ஸுடைய போக்குவரத்து செலவுக்கும் உணவுக்குமாக கிட்டத்தட்ட மொத்தம் 2,00,000 ரூபாய் செலவழித்தது. அப்போ நான் அந்த மன்னாரில் இருந்து வந்த 1,00,000 இருக்குது, மற்ற 1,00,000 நானும் போட்டு செலவழிச்சாச்சு. இந்த மன்னாரில் இருந்து வந்த காசு கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் பேரில் தான் வங்கி கணக்குக்கு அனுப்பிவிட்டுறான். பிறகு எனக்கும் கல்வி அபிவிருத்தி குழுமத்துக்கும் உள்ள இடைவெளி காரணமாக அவர்கள் அந்த 1,00,000 எனக்கு இதுவரையில் தரவில்லை என்றதையும் நான் பப்ளிக்காக உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். மன்னிக்கோ. அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக நான் இங்கே கலந்து கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேச வரவில்லை. ஆனால் என்னவென்றால் இன்றைய கன விஷயங்களை இந்த கூட்டத்தின் மூலம் நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சச்சினா நடுக இந்த முன்பள்ளியை பற்றியே கதைத்து கொண்டே இருப்பார். அவர் போயின கிராமங்களின் பேரை மன்னருக்கு போன நானாட்டன் அங்கெல்லாம் போய் தங்கி, அதெல்லாம் ஒரு மிக பின்தங்கிய இடம். அது எப்படி போய் அங்கே தங்கி நின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியான இடங்களெல்லாம் போய் பார்த்து அதை செய்கிறார். அது உண்மையாக அவருடைய விடாமுயற்சி. இப்போ நாங்கள் இங்கே இருந்து போனோம் என்றால் கார் அல்லது வேன், இது ரெண்டையும் தவிர வேறு ஒரு வாகனத்திலேயும் ஏறுறில்லை. ஆனால் அவர் ஒன்றிலேயும் ஏறுறில்லை, பஸ்ஸை தவிர. அப்படித்தான் அவர் போய் அதை செய்கிறார். அது அவருக்கு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இரண்டால் எங்களுக்கு இப்போ பழக்கப்பட்டுட்டோம், வேறு இந்த வாழ்க்கைக்கு வேறு விதமாக பழக்கப்பட்டுட்டோம். ஆகவே அவர் இந்த செய்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது. அங்கே இல்லை இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேராசிரியர்கள் கூட, வைஸ் சான்சலர் கூட அவரை சேர் போட்டு கதைக்கின்ற அளவுக்கு நல்ல மரியாதை அங்கே வைத்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால் இந்த முன்பள்ளி திட்டத்தை கொண்டு செல்வதாலே அவருக்கு அந்த மதிப்பு அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த முன்பள்ளிக்கு தேவையானது நிதி. நண்பர் ஸ்ரீரங்கன் சொன்னது போல ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுத்தால் அது கண்ணை மூடிக்கொண்டு வரும். 10 ரூபா கேட்டாலே வரும், கணக்க வேண்டாம். 15 பவுன் கூட கேளாதேங்க. 15 பவுன் போட்டால் ஒரு 10 கிழமையோட நின்றும். 10 பவுன் கேளுங்க, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் வேணுங்க, அது உங்களுக்கு ஓரளவுக்குண்டாலும் வரும். பிரமலிங்கம் எங்களோட நண்பர் அவர் இருக்கிறார். அவரும் சொன்னார் அங்கே நெடுங்கணி எங்கெல்லாம் போய் வந்திருக்காரு. அங்கெல்லாம் போய் வாரது இப்போ என்ன மாதிரியோ தெரியாது. அந்த காலங்களில் பல கஷ்டம் போய் வாரதெல்லாம், அதெல்லாம் போய் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய சேவை மேன்மேலும் தொடர வேணும். நாங்களும் இங்கே இருக்கின்ற நாங்கள் எங்களோட பிள்ளைகள் படித்து முன்னேறிவிட்டார்கள், எங்களோட அங்கே இருக்கின்ற சந்ததி நல்லா வர வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுமாறு மிக அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்கள் எப்படி உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும்னா, அங்கே இருந்து ஒரு காலத்தில் வேலை செய்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் பிறகு இந்த மனம் முடிக்கிறதுக்காக தான் ஆட்கள் வந்தது. பிறகு இந்த போருக்கு பிறகு பல காரணங்கள் வைத்து இங்கே ஆட்கள் வந்திருக்கணும்.
அந்த குடும்பங்கள்ன்ற உள்ள பிள்ளைகள் இப்போ படித்து இனியில்லைன்ற அளவுக்கு மேலே போயிருக்கின்றார்கள். அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. பல துறையிலும் மேலே போயிருக்க அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய கிராமத்தவர்கள், அவருடைய சிநேகிதர்கள்ன்ற பிள்ளைகள் அதே நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அது ஒப்பிட்டு பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில வேலைகளை செய்வது அதிமுக்கியம். அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் இல்லையா, வேறு ஒன்றுமல்ல. மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக அவரது ஆரம்பு செயலாளர் மிஸ்டர் பிரமநாதன் அவர்கள் நன்றி உரை கூறி நிகழ்ச்சிகளை நிறைவேற்றதின் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள் வரிசையிலே சைவ முன்னேற்ற சங்கத்தின் 4 தமிழ் பாடசாலை கலைப்பிரிவு மாணவர்கள் வழங்கும் அன்னை சிவகாமி மதரஞரின் வழங்கும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பமாகிறது. நன்றி, வணக்கம். முதலாவதாக 2 அறிவித்தலை தந்துவிட்டு நன்றி உரைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று நான் அப்போது கூறியது போல் இங்கு உங்களால் முயன்ற நன்கொடையை கொடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த மேசையிலே கடைக்காட்டில் கூட நீங்கள் பே பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. தயவுசெய்து உங்களால் முடிந்த நிதி உதவியை எங்களுக்கு தாருங்கள். இது நாங்கள் ஆரம்பித்த இந்த கட்டமைப்பின் முதலாவது கூட்டம், கலை நிகழ்ச்சி, அதோடு ஃபண்ட்ரைசிங் ஈவென்ட் கூட இன்றைக்கு ஒரு கொஞ்சம் காசு எங்களுக்கு வந்தேன்டா அது பெரிய உதவியாக இருக்கும். ரெண்டாவதாக, முதலாவதை விட இதுதான் முக்கியம், உங்களுடைய ஆதரவு, பணம் இல்லாட்டிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்தாலே எங்களுக்கு பெரிய விஷயம். அது ஆனபடியால் ஒரு புத்தகம் ஒன்று சர்க்குலேட் பண்ணி வருது அதில் உங்களோட ஃபுல் நேம், டெலிஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் அதை அவ்வளோத்தையும் போட்டிங்கன்னா நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று அமைச்சு போட்டு எங்களுடைய அடுத்த கூட்டங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகள் அதில் உங்களுக்கு அறிய தருவோம். காசு மட்டும் கேட்குற நோக்கம் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு அறிய தருவது தான் உங்களுடைய சப்போர்ட். தொடர்ந்து என்னை நன்றியுரை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக நான் சச்சியோட ராத்திரி கதைச்சது எத்தனை பேர் சச்சி வருவினம் என்று சொல்லி நாங்கள் ஒரு 100 பேர் என்று எதிர்பார்த்துனாங்க. ஆனால் 100 பேரே கூட இருக்குது போல இருக்குது. அது பெரிய ஒரு சக்ஸஸ். அது மட்டும் இல்லை, அது எங்களுக்கு பெரிய ஒரு தெம்பை தருது. என்னென்றால் இவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கிறீங்கள் எங்களுக்கு இந்த இதுக்கு கரம் தாரதுக்குன்னு சொல்லி. ரெண்டாவதாக, உங்களோட சிரமத்தை பார்க்காமல் எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து இந்த மண்டபத்தையும் இரவு ராப்போசனம் இந்த ஒழுங்குகளை எல்லாம் செய்து எங்களுக்கு உதவிய ஹைகேட் முருகன் டெம்பிள் ஆலயம் சார்ந்த எல்லோருக்கும், அது மட்டுமல்ல இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும், மற்றது கலை நிகழ்ச்சிகள் வழங்க வந்திருக்கிற சைவ முன்னேற்ற சங்கத்தில் இருந்து நினைக்கிறேன் ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எத்தனையோ பேச்சாளர்கள் வந்திருந்தார்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மற்றது எங்களுக்கு வீடியோ மற்றும் தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்வை ஒளிபரப்புறதுக்கு தேவையான ஒழுங்குகளை செய்திருக்கிறோம். அதுக்கு முக்கியமாக ஸ்ரீ அங்கே பின்னால் நிற்கிறார், அவரோட சேர்ந்து அவருடைய கேமராமேன் ரவியன் என்று சொல்கிற அவர் வந்திருக்கிறார். மற்றது எங்களுக்கு ஒலி வாங்கியதுகளை வழங்கி கொண்டிருக்கிற மதி அவர்களுக்கும் நன்றி. இத்துடன் எங்களுடைய கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு நாங்கள் கலை நிகழ்ச்சிக்கு போக இருக்கிறோம். 3 கலை நிகழ்ச்சி இருக்கிறது. மொத்தமாக சேர்த்து ஒரு 1 hour 10 minutes தான். தயவுசெய்து எல்லோரும் அமைதியாக இருந்து அதை கண்டு கழித்து தொடர்ந்து ராப்போசன ஒழுங்குகளும் கோவில் நிர்வாகம்
ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள் அதிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.